ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் இது வரைக்கும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்காத ஒரு விஷயமா இருக்கும். இவ்வளவு நாள் இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, இது தெரியாமல் இவ்வளோ விஷயத்த நம்ம லாஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அவசியம் இது தேவைப்படும். கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். நம்மளோட வராகமத்து சித்தரை அவங்களோட குறிப்பிலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நம்ம 5 இயர்ஸாக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வகையில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள். அவசியம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சின்ன சின்ன விஷயமெல்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை அகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 5ஆம் தேதி வருது. 4ஆம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. நாளைக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். சரிங்களா? நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை அகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊருங்கிறத அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த ஊரில் வசிச்சிட்ருக்கீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. அதே போல் முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி நாளைக்கு ஃபுல்லாக எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. ரெகுலராக 5 இயர்ஸாக கொடுக்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் எதுவும் வந்துச்சுன்னா அவசியம் சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கெல்லாம் வரதில்லை. ஒரு சிலருக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வேறு நம்பர் உங்களுக்கு தரேன். ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க சந்தோஷமாக சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நம்ம அந்த முக்கியமான ஒரு சீக்ரெட் சொன்னால அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம். வணக்கம் சிஸ்டர். நான் தங்கச்சி பையனுக்காக 10th ரிசல்ட்டுக்காக முந்த நாள் பணம் கட்டியிருந்தேன் இல்லைங்களா? இன்னைக்கு காலையில் ரிசல்ட் வந்துருச்சு. அவன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 486 மார்க்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் 2 சப்ஜெக்டில் சென்டம் எதிர்பார்த்தோம், மேக்ஸில் மட்டும் சென்டம் வாங்கியிருக்கான். ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். வராகி அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும், சித்தரையாவுக்கும் நன்றி. ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இது என்னென்னா இந்த 10th மார்க் நல்லா வாங்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா மார்க்கே வாங்காத குழந்தைங்க எனக்கு அவங்க பேரண்ட்ஸே சொல்கிறாங்க, நம்பிக்கையே இல்லை எனக்கு என் பையன் இவ்வளோ மார்க் வாங்குவானான்னு சொல்லிட்டு அப்படி பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அவனே இவ்வளோ நல்லா மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரியான ரிசல்ட் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த பஞ்சமியில் அந்த உடனுக்குடனே ரிசல்ட் கிடைக்கிறனால தான் அது எல்லோரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த 5 வருஷமாக. அதனால் நம்ம அத்தனை பேரும் வந்து நம்ம வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லிக்கலாம். வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க உங்கள் வீட்டில் யாராவதோ அல்லது நீங்களே கூட இந்த இஷ்யூஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது என்ன சொல்கிறதுனா, அதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயம், ஹேர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னா, அழகு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அழகு வந்து நம்மக்கிட்ட இல்லையே, அந்த அழகு வந்து நல்லா இருந்தது கம்மியாகுது, இல்லை நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தினால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம சித்தர்கள் குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் முகம் வந்து எப்போவுமே பொலிவாக இருக்கிறக்கும், உங்களோட நிறைய முடி பிரச்சனைலாம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும், ஒரு மங்களகரமான ஒரு முக வசீகரம் உண்டாகிறதுக்காகட்டும், உங்களை பார்த்தோன்னே ஒரு நோ சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்லிட்டாங்களா சரின்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வசீகரத்தன்மை உண்டாக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு, இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு வீட்டில் சகல சௌபாகியமும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த விஷயம் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் என்னென்னா தாமரை பூ. தாமரை பூ கிடைச்சாலும் பரவாயில்ல, அல்லது தாமரையோட இலை, இது 2ல் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் இதை செஞ்சுருக்க மாட்டீங்க. புதுசுன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து அதுதான். நிறைய பேர் வீட்டில் இந்த ஸ்கின் இஷ்யூஸ்னால், முடி பிரச்சனையினால், உடம்பில் நிறைய பிரச்சனைகள்னால, வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. நிறைய இஷ்யூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வர எல்லா விஷயத்துக்கும் இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருமா. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இது கை கொடுக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. இதற்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒன்றா தாமரை பூ வேணும் அல்லது தாமரை இலை வேணும். இது 2ல் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் நமக்கு பரவாயில்லை. இதை வச்சு தான் அந்த வழிபாடுங்கிறது நம்ம பண்ண போகிறோம்.
நீங்கள் இந்த தாமரை இலை கிடச்சிதுன்னா அந்த தாமரை இலை வாங்கி ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வச்சு நல்லா வழிபாடு பண்ணணும். தாமரை இலையை வச்சு ஃபஸ்ட்டு சுவாமி முன்னாடி நீங்கள் நல்லா வேண்டிக்கணும். இந்த வழிபாடு செய்கிறதுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் எப்போ வேணாலும் நீங்கள் தொடங்கலாம். அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவு வந்து நான் கொடுத்துருக்கேன். புதன், வியாழன், வெள்ளி அது அன்னைக்கு நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் தொடங்கலாம். நீங்கள் தாமரை இலை கிடைக்காது, தாமரை பூ கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2ல் ஏதாவது ஒன்று, அல்லது தாமரையோட அந்த பெட்டல்ஸ் இருந்தால் கூட ஒரே ஒரு இதழ் இருந்தால் கூட நமக்கு போதுமா, அவ்வளோ ஒரு மகத்துவம் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது 3ல் ஏதோ ஒன்று, தாமரை இலை அல்லது தாமரை பூ இல்லாட்டி தாமரையோட ஒரு இதழ் இருந்தாலும் கூட நமக்கு போதும். ஒரு தாமரை வச்சா கூட நீங்கள் வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் நிறைய வாட்டிக்கு வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு ஓம் ஸ்ரீம் யம் இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு முக வசீகரத்தை நமக்கு உண்டு பண்ணி, ஒரு அழகை உண்டு பண்ணி, ஒரு தேஜஸை நமக்கு கொடுக்குமா. நம்மளை பார்த்தாலே இந்த பொண்ணு ஒரு மங்களகரமான பொண்ணாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. சிலர்லாம் சொன்னால் அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறாங்கப்பா நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் நம்மளும் வந்துடுவோம். நம்ம சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க. அந்த வசீகரத்தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த மந்திரம் யார் ஒருத்தங்க சொல்லி இந்த வழிபாடு செஞ்சாலும் அந்த வீட்டில் கஷ்டங்கிறதே இருக்காது. அதுவும் பணம், காசு, செல்வாக்கு இது எல்லாம் அப்படி நிறைஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மந்திரம். இவ்வளோ விஷயத்துக்கு அது யூஸ் ஆகிறனால தான் இது உங்களுக்கு புதுசு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இது இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நான் சொன்னது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி தாமரை இதழோ, தாமரை பூவோ, தாமரை இலையோ ஏதோ ஒன்று இதில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து அகல் விளக்குக்குள்ளே வச்சு தீபம் வைக்கணும். நீங்கள் கொஞ்சம் பெரிய அகலாக எடுத்துக்கோங்க. சின்ன அகலாக இருந்தால் இந்த தாமரை பூவோ தாமரையோட இதழோ இலையோ வைக்க முடியாது. கொஞ்சம் பெரிய அகலாக இருந்துச்சுன்னா, நம்ம கையளவுக்கு அகலாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, தாமரை இலையை வந்துட்டு கட் பண்ணி கூட அதில் நீங்கள் வச்சுக்கலாம். கட் பண்ணியும் போடலாம். அந்த விளக்கோட சைஸுக்கு கட் பண்ணி உள்ளே வச்சு அது மேலே எண்ணெய் ஊற்றி வைக்கலாம். இல்லை தாமரையோட இதழ் இருந்துச்சுனாலும் அதை அப்படியே உள்ளே வச்சு நீங்கள் எண்ணெய் ஊற்றி வைக்கலாம். இப்படி நம்ம எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. சாதாரண நல்லெண்ணெயெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த வழிபாடு பண்ண போகிறீங்கனாலே அவசியம் இந்த வழிபாட்டுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்படி தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கு வைக்கணும். நார்மலான வெள்ளை திரியே போதுமானது. இதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு இந்த தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு தீபம் வைங்க. ஒரு 15 நிமிஷம் தீபம் வச்சாலே போதுமானது. அந்த 15 நிமிஷமும் நான் சொன்ன அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். ஓம் ஸ்ரீம் யம். உடனே சொன்ன உடனே நீங்கள் மனப்பாடம் ஆயிரும். அவ்வளோ ஈஸியான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு யாராவது உங்கள் வீட்டில் வந்து ஸ்கின் அலர்ஜியில் இருக்காங்க, ஸ்கின்னு மட்டும் அலர்ஜி ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த தேங்காய் எண்ணெயை ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ண சொல்லலாம். இல்லை முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஓவர் ஹேர் ஃபால், இல்லை தலையில் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு துடைக்க சொல்லலாம். தீபம் வச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்படி வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண சொல்லுங்கள். இன்னொன்று, இந்த எண்ணெயை நீங்கள் எப்போவுமே எடுத்து வச்சு நான் சொன்ன புதன், வியாழன், வெள்ளி வாரத்தில் 3 நாள் கட்டாயம் இந்த தீபத்தை வீட்டில் வைங்க. இதை பெண்கள் செய்யும் போது இன்னும் சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதே போல் சின்ன குழந்தைங்க, கன்னி பெண்கள்னு சொல்கிற குழந்தைங்க, வயசுக்கு வந்த பொண்ணுங்க, இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் செய்யும் போது இன்னும் சிறப்புன்னு சொல்கிறாங்க. அவங்க கையால் இந்த தீபம் வைக்கும் போது அந்த வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருகும், நல்லது நடக்கும், சூப்பரான ஒரு லைஃப் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் வீடியோ பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா இதில் வந்துட்டு நம்பவே முடியாத ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு மேஜிக் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ விஷயம் நீங்கள் கொட்டியிருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லி இப்படி தீபம் வச்சு பாருங்கள், சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வழிபாட்டுக்கு தாமரை இலை அல்லது தாமரைப்பூ இது வச்சு தான் இதை வழிபாடு பண்ணணும். வேறு எதுவும் வச்சு இது செய்ய முடியாது. தேங்காய் எண்ணெய், வெறும் தேங்காய் எண்ணெய் வச்சும் நீங்கள் இது வழிபாடு பண்ண முடியாது. ஏன்னா இது தாமரை இலை, தாமரைப்பூ இதெல்லாம் சேரும்போது தான் அந்த பவர் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்கிறாங்க. கூடவே நம்ம சொல்கிற மந்திரம் இதெல்லாம் ஒரு காம்போவாக இருந்து தான் நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். தாமரை பூவாக இருந்துச்சுன்னா, காஞ்ச தாமரை பூவாக இருந்தாலும் பரவாயில்லங்கிறாங்க. அது காஞ்சிருச்சுன்னு கூட தூக்கி போடாதீங்க, அதை வச்சு இந்த வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வந்து அவசியம் செஞ்சு பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.